இப்போ மல்லியோட ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. மல்லி, தினேஷ் இவங்க 2 பேருக்கும் இடையில எப்படி பழக்கம் வருது, தினேஷ் எப்படி மல்லியை காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ரொம்பவே சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தினேஷுமே ரொம்பவே சூப்பராக இருக்கிறாங்க. இவங்களுமே ஒரு ஹீரோ மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த தினேஷ் கேரக்டர் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. இப்போ தீபன், விஜய், மல்லி 2 பேர்கிட்டையும் தான் கடந்த காலத்தில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத ரொம்பவே விவரமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. தீபன் சொல்ல சொல்ல விஜய், மல்லி 2 பேருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படியெல்லாம் நடந்ததா அப்படிங்கிற மாதிரி விஜய் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா மல்லியுமே அதிர்ச்சியாக தான் பார்க்குறாங்க. அப்போ மல்லிக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லையா, இல்லை மறந்துட்டாங்களா அப்படிங்கிறதே தெரியல. அவங்களுமே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நாகு அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. மல்லியுமே வர்றாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த தினேஷ்க்கு நைட்டு சாப்பிட்றதுக்கு எதுவுமே அந்த ஊரில் கிடைக்காது அப்படிங்கிறதால அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மல்லி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. நாகு கிட்ட எவ்வளவோ சமாதானம் சொல்லி அந்த சாப்பாடையுமே எடுத்துக்கொண்டு இப்போ தினேஷ்க்கு கொண்டு கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த சூழ்நிலையில தான் தினேஷ் அவங்க அக்கா தீபிகாவுக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க அக்கா அப்படிங்கிறது அவங்க அம்மா மாதிரி, எந்த டைமுமே எனக்கு கால் பண்ணணும், நைட்டு பேசியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஏற்கனவே பேசிக்கிட்டாங்க. அப்படிங்கிறதால இப்போ மல்லி இருக்கிறப்பவே கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த ஊரில் எந்த ஒரு ஹோட்டலுமே கிடையாதுக்கா, இவங்க தான் எனக்கு ஃபுட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ மல்லிக்கிட்டையுமே ஃபோனை கொடுக்குறாங்க. மல்லியுமே பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. தினேஷுமே ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டராக தான் இருக்கிறாங்க. இருந்தாலுமே இந்த தினேஷ் மல்லியை பார்த்ததுல இருந்தே காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் மல்லியை பற்றின எல்லா விஷயங்களுமே இப்போ தீபிகா கிட்ட சொல்கிறாங்க. தீபிகாவுமே மல்லி நல்ல பொண்ணாக இருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளேயுமே பல கனவுகளோட இருக்கிறாங்க. ஆனால் மல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த தினேஷுக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் பல ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தினேஷ், தீபிகா 2 பேருமே நினைக்காம தான் பல கனவுகளோட இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நான் அவங்கள காதலிக்கல அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்லிடுவாங்க. தினேஷ் விபரீத முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.